எண்ணெய் காசுறது தேங்காய் எண்ணெய் வந்து செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை, கஸ்னாகனி, வெள்ளை கஸ்னாகனி எல்லாம் வந்து மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து அது கூட இந்த செம்பருத்தி பூவு எல்லாம் போட்டு செக்கிலேருந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து செக்கில் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதுக்கு இலையெல்லாம் அலசி காய வச்சு உள்ளே துணியிலே அப்படியே ஃபேன் காற்றுலையே காய வச்சு அப்படியே வந்து எண்ணெய் காசுறது. இது வந்து தலைக்கு போட்டாக்கா முடி நல்லா வளரும், அடர்த்தியாக வளரும். இது ஏற்கனவே நான் வந்து பச்சையாகவே அரைச்சி எல்லாமே அரைச்சி அப்படியே காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு காசினேன். பச்சையாக இருந்தது, போட்டு நல்லா முடி வளர்ந்தது. நல்லா முடி கொட்டுறதெல்லாம் இல்லை, முடி நல்லா வளர்ந்தது. இப்போது அதனால தான் இப்போ வந்து நான் அரைக்காமல் அப்படியே பச்சையாகவே போட்டு காசினேன். கேரளாலாம் இப்படி தான் போட்டு பச்சையாகவே காசினாங்க. ஸ்லோலியே வச்சு சிறு தீயில் வச்சு எண்ணெய்லாம் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் கலரு இது வருங்க, கலர் இப்பயே மாறிடுச்சு. நல்லா காஞ்ச உடனே நல்லா வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோன்னா இப்போயே கலர் மாறி இருக்கு பாருங்க. தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சோன்னா தலைக்கு எப்பயுமே தேய்க்கலாம். உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா இதில் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாம் போட்டுக்கிட்டு காசலாம். செம்பருத்தி பூ மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ போட்டிருக்கேன். அடுத்த வாட்டி காசும் போது முல்லை, மல்லி, ஜாதி எல்லாம் பறிச்சுலேருந்து போட்டு காசலாம். இப்போது இது ட்ரை பண்ணுறேன். இது நல்லா இருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் செய்திருக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் காஞ்ச உடனே இந்த கலர் காட்டுறேன்.